திமுகவிடம் பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு ஏய் நீ என்னடா தளபதியே எந்த படைக்கு தளபதி சொரி சிறங்கு படைக்கு தளபதியான்னு கேட்குறேன். கொஞ்சம் கோட்டு படம்னு வெளியே வரும்போது என் அன்பு தம்பி ஆறுயிர் இளவல் வெங்கட் பிரபு இயக்கிய என் அன்பு தம்பி ஆறுயிர் அன்பு தளபதி விஜய் அப்படின்னு கடிதத்தை போட்டுட்டு உனக்கு கூட்டணி வைக்கல உன்னை குழி தோண்டி புதைக்க வந்தவங்கன்றதுனால எந்த சரி படகு கேட்குறிய நீயே அப்போ எதுக்கு எழுதுனீங்கன்னு கேட்குறேன். அப்போ இன்னொருத்தன் முதுகுலியே ஏறி இன்னொருத்தர் ரத்தத்தை உறிஞ்சியே பழக்கப்பட்ட உங்களுக்கு இன்னொருவனுடைய புகழில் அவனுடைய உழைப்பில் நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு ஒத்துழைத்தால் அவர் தளபதி கேவலமா இல்லை? அப்போ என்ன பேசிட்டான் பொதுமக்களில் ஒருத்தன் இருந்துச்சு, டேய் சீமா இதெல்லாம் தேவையா? அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் பேசினால் தெருவில் அத்தனை இளைஞர்களும் அத்தனை தமிழர்களும் நமக்காக பேசுகிறார்கள் அப்படின்னு இருந்தால் 2016 இப்போ என்னாச்சு? அது சீமானுடைய கண்ணில் அந்த பயத்தை பார்த்தேன் பாருங்க. நான் அந்த ஆள் சத்தனோடனே பார்த்து அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. ஒரு கோலை என்றும் மீறனாகி விட முடியாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஏன் நீங்கள் தப்பாக பேசுனா சிந்திச்சு தான் பேசணும், சிந்திச்சதெல்லாம் பேசிட முடியாது சீமான். அப்படி பேசுனா சிரிச்சு தான் போயிடுவீங்க. அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை தெளிவுள்ள எங்களை போல கட்சிகளுக்கு தவிர மீதி இருக்க அத்தனை கட்சிகளுக்கும் விஜய் பார்த்து விஜய் கட்சியை பார்த்து பயம் வந்து விட்டது. திமுக உண்மையிலே என்ன விரும்புதுன்னா அவங்க பிஜேபி கூட சேர்ந்து நின்னா கட்டாயமாக திமுக மண்ணை கவும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட அண்ணா திமுக திமுக அதெல்லாம் விஜய் தனித்தே நிற்பதற்கு தான் அது விரும்பும். நீங்கள் ஏன் எதுக்குறீங்க? விஜய் எதிர்க்க வேண்டியதை ஒரு காரணம் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு பயம், தன்னுடைய அரசியலுடைய அடி வேர் ஆணி வேர் போயிடுச்சு, இனிமேல் இந்த பொழப்பை கட்ட முடியாதுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகை வாயாக. ரெண்டாவது என்ன பேசுறீங்க உச்சபட்சமாக எஃப்ஐஆர் போடல விஜய்க்குங்கிற அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன இருக்கும்? விஜய் ரசிகர்கள் விஜயலட்சுமி வழக்கில் கூட தான் உங்களுக்கு எஸ்ஐஆர் போலங்கிறாங்க. அது திட்டமிட்டு செய்தது, இது ஒரு விபத்து. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம், அதை ஒட்டி நடந்த பல்வேறு நிகழ்வுகள், விஜய் எப்போ அந்த பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை போய் வந்து பார்ப்பாரு அப்படின்ட்டு எல்லாருமே தொடர்ந்து கேள்வி எழுப்பிச்சுட்டு வந்துருந்தாங்க. ஸோ விஜய் இங்கே சென்னையில் மாமல்லபுரத்தில் ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 38 குடும்பங்களா 38 குடும்பங்கள், ஒரு 256 பேர் மொத்த மெம்பர்ஸாக எல்லாரையும் வந்து மீட் பண்ணியிருக்காரு. இதை ஒரு பக்கம் வந்து நடுநிலைவாதிகள் மற்ற மக்கள்லாம் வந்து பரவாயில்ல பார்த்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு சைடும், திமுக தரப்புல இருந்தும் மற்ற நாம் தமிழர் கட்சி ஒரு சில கட்சிகள்லாம் வந்து என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, இவர் என்ன பனையூர் பண்ணையார் மாதிரி வர வச்சு பார்க்குறாரு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நடுநிலையாளர்கள்னு ஒருத்தர் இல்லை, கட்சியில் உறுப்பினர் அல்லாதவர்கள், கட்சி சாராதவர்கள். நடுநிலைன்னே உலகத்திலே ஒரு விஷயம் இல்லை. ஒரு தப்பை தட்டி கேட்கணும், இல்லைன்னா தப்பை செய்யணும், 2 தான். நடுநிலையாக இருக்கிறவன் தப்பு செய்கிறவனுக்கு உறுதுணையாக இருப்பதாகத்தான் அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் இல்லை. அதாவது எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லாதவர்கள் அவர்கள் வேணால் இது பரவாயில்ல. இந்த கரூர் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பல இதில் பேசுனா கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கவனக்குறைவு. என்ன அனுமதி வாங்கினாங்க தள்ள பிடிக்கலனா கூட இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம கட்சியில் இல்லைனால் கூட உங்கள் கட்சியினுடைய தலைவரை பார்க்க வருகிறார்கள்ங்கிற போது இன்னும் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும். இரண்டாவது, இந்த அரசினுடைய நிர்வாக சிக்கல், பொறுப்பற்றத்தனம். அது திமுக அரசு அண்ணா திமுக அரசுன்னு சொல்லுதில்லை, இந்த நிர்வாகத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பொறுப்பற்றத்தனம். மூன்றாவது, மக்களினுடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாது. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த காலத்தில் கூட்டம் கூடுது, ஒரு கெட்டுகெதர் மாதிரி எல்லா விழாவுக்கும் கூடுதுன்றால் நம்ம நேரில் போனால் தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி தொலைக்காட்சி இல்லை, தொலைக்காட்சியாவது நீங்கள் வீட்டில் உட்காந்தாதான் போய் பார்க்க முடியும், இல்லை ஒரு நிறுவனத்தில் இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் உங்கள் கூடியே மொபைல் இருக்குது, பார்க்கலாம். எதற்காக நீங்கள் அவ்வளோ கும்பல் இருக்குது? அவங்க சொல்கிறாங்க குழந்தையோடு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயதானவர்கள் வராதிங்கன்னு அரசு சொல்லுது, அந்த கட்சிக்காரங்களும் தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. எதுக்காக நீங்கள் போகிறீங்க? அதாவது இவங்க கொஞ்சம் ஆர்வத்தில் போனாலும் குழந்தையை கூட்டு போய் 2 வயசு 1.5 வயசு குழந்தைலாம் செத்து போதும். உங்களுக்கு புத்தி இருக்குதா இல்லையா? கர்ப்பிணி பெண்கள்லாம் எதுக்காக போகணும்? அவங்க அந்த கட்சியின் பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட சொன்னாவே இதுமாதிரி கர்ப்பிணி பெண் ஏதோ ஒன்று நாங்கள் விஜயை பார்த்தா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, இல்லை பிரசவம் கூட நல்லா போகணும் கூட சொல்லுங்களேன், கொடுத்து தான் அவங்க நேரில் கூட்டு போய் காமிக்க போகிறாங்க. நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் அதுவும் அது மாதிரியான கூட்டம்லாம் நாங்கள் பல்வேறு கூட்டங்கள் நடத்தியிருக்கிற போது இது மிக கடுமையான கூட்டம், யார் ஒன்றாலையும் கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா வந்து ஒரு
ஒரு உணர்ச்சி வயப்ப வெளிப்பாடுகளாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சேரை உடைக்கிறது, நாற்காலி உடைக்கிறது, அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாத செய்கிறானா, ஒரு மிகை உணர்ச்சியாக ஏறத்துல புட்டுட்டு விழுவுறது அப்படிங்கிறதுல விபத்து நடந்துருச்சு. இப்போ என்ன இவங்களுக்கு பிரச்சனைனா, விஜயோட அரசியலே இங்கே இருப்பவர்களுக்கு பிரச்சனையாகிருக்கு. ஏன்னா எப்படி பார்க்குறேன்னா, இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகள் வந்து ஜனநாயகபூர்வமாக இன்னும் எத்தனை கட்சிகள் வேணுமானாலும் வரலாம். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க போது தான் உங்கள் கொள்கையை சொல்லும்போது தவறாக இருந்தால் எதிர்ப்பேன். அதன் மூலமாக விளைவுகள் ஏற்படுது என்றால் தவறாக இருந்தால் நம்ம எதிர்ப்போம். வருவதற்கு இங்கே எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது. நடத்துகிற பார்த்து அவங்கவுங்க பார்வைக்கு தன்னுடைய சுய லாப தேவைக்காக கடுமையாக விஜய, அதாவது அரசியல்லையா நீங்கள் எதுக்கிறது வேற, திட்டமிட்டு நீங்கள் அவரை எதிர்த்து அவப்பெயர் உண்டாகுன்னு நினச்சிங்க. அது இன்றைக்கி அப்படியே மாறிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் 27ஆம் அந்த சம்பவம் நடக்குது. செப்டம்பர் 27 இவர் தருமபுரியில் மலைகளின் மாநாடு நடத்திட்டு நடத்திருந்தார். அன்னைக்கு வந்து இது மாதிரி நடந்துச்சு, அது விபத்துன்னு பேசுகிறீங்க. மறுநாள் காலையில் போகிறீங்க, போய் ஆமாம் இது விபத்து, அவரு வருத்தத்தில் இருப்பார், வருத்தத்தில் இருப்பாருன்னு பதிவு. ஏன் அவர் வரல, அதான் அண்ணா நான் வந்திருக்கேனே அப்படின்னு கேட்டேன். நல்ல வாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் தெரியாது எதுக்காக பேசியிருப்பாருன்னா, தேவையில்லாத நம்ம விஜய் விமர்சிச்சிட்டோம், நமக்கு ஏற்கனவே வந்து 8 விழுக்காடு ஓட்டு 3 விழுக்காடு தோட்டி தாண்டி போயிடும், எப்படியாவது கெஞ்சி கேட்டு விஜயிடம் சரணாகதி அடைந்து எப்படியாவது கூட்டணி போயிடலாம்னு பேசுன மாதிரி இருக்குது. அதே 31ஆம் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க. என்ன பேட்டி கொடுக்குறீங்க? ஏன் நீங்கள் இது மாதிரி நடந்தது, எதுக்காக விஜய் மேலே எஃப்ஐஆர் போடல? இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம் இல்லையா? வேற ஒரு நடந்தால் சிபிஐ வேணும்னு நீங்களே கேட்குறீங்க. ஏன் திமுக அரசே பல்வேறு இதுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி, எனக்கு 2 காவல்துறை, எந்த காவல்துறையின் மீதும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது தமிழக அரசாக இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் அதெல்லாம் அரசினுடைய ஒடுக்குமுறை கருவிகளாக நான் கம்யூனிஸ்டத்தை பேன்றதுனால நான் இன்னும் பார்க்குறேன். ஏதோ இப்போ 1-2 நல்லவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பேசுகிறீங்க. 2வது என்ன பேசுகிறீங்க உச்சபட்சமாக? ஆமாம்மா நீங்களாம் சாக வேண்டிய ஆள் தான். யார்? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சீமான்? உங்கள் கட்சியை, உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடவில்லை, உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களெல்லாம் சாக வேண்டியவர்களா? 10 குழந்தைகள் செத்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் சாக வேண்டியவர்களா? முதியவர்கள் இருந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் சாக வேண்டியவர்களா? என்ன ஆணவத்தினுடைய உச்சியில் மனம் பிறந்து போய் பேசுகிறீங்க நீங்கள்? எதுக்காக அவன் சாகணும்? இதெல்லாம் யாராவது ஒரு தலைவன் மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடைய வைக்க வேண்டியது அத்தனை பேருடைய வேலை, அத்தனை இசத்தினுடைய வேலை, அத்தனை கட்சியினுடைய வேலை. உன் கட்சிக்கு வரலன்னா பேசிடுவேன். நீயே எஃப்ஐஆர் போடல விஜய்க்குங்கிற அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன இருக்கும்? விஜய் ரசிகர்கள் விஜயலட்சுமி வழக்கில் கூட தான் உங்களுக்கு எஸ்ஐஆர் போடலங்கிறாங்க. அது திட்டமிட்டு செய்தது. இது ஒரு விபத்து, ஒரு பூகம்பம் நடந்துருச்சுங்க. இப்போ ஒரு இளையராஜா இசை விழா நடக்குது, கடற்கரை பக்கத்தில் நடக்குது, சுனாமி வந்துருச்சு, இறந்துட்டாங்க. அதுக்காக நீங்கள் இளையராஜா மேலே எஃப்ஐஆர் போடுவீங்களா? இல்லை அதை கூட்டி வச்ச நிர்வாகத்தின்படி போகிறீங்களா? அதெல்லாம் வந்து இயற்கை பேரிடர் இல்லையா? உங்களுக்கு திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை வீழ்த்துனுங்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறது படுத்து நான் சொல்லலை, நீங்களே பல இடத்துல சொல்கிறீங்க. சபரீஷனோட நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கிறீங்க. எல்லாரும் மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் யூடியூப்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உடனே விஜய் எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக? நீங்கள் திமுக எங்கள் பிறவி எதிரி, அதை ஒழிக்கிறதான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறீங்க. சரி, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுங்கிறீங்க. நாங்களும் அப்படி நீங்கள் சொல்கிறத நினைச்சீங்க. என்னுடைய எண்ணம் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். யார் தமிழர் என்பதில் அது ஒரு வரைமுறை இருக்கணும்னு. சரி, எடப்பாடி தமிழர் தானே? இல்லை அவரெலாம் ஊழல் செஞ்சவர். எங்கள் அப்பா ஓபிசிங்களை கொஞ்சம் வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? 61 வயசு ஆகுது. நவம்பர் 8 வந்தா 61 வயசு ஆளு, 70 வயசு ஆளுக்கு மகனா? எங்கள் அப்பா ஓபிஎஸ்ங்கிறீங்க, அவர் ஊழல் பண்ணவே இல்லையா? போய் சசிகலாவை போய் புலக்கடை வேலையாக பார்த்துட்டு வரீங்க. அவங்ககிட்ட இருந்து பணத்தை பெற்றோடனே ராசமாதாங்கிறீங்க. சரி, இப்போ அவர் தான் ஊழல் செஞ்சார. சரி, நீங்கள் விஜய் ஆதரிக்க வேண்டியது. அவர் திராவிடத்தை ஆதரிச்சிட்டாரு. ஏய்யா தமிழ் தேசியம்னு சொன்னார. சரிப்பா, உன் கொள்கைக்கு வரேன். இதே தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற அண்ணன் வேல்முருகன், அண்ணன் திருமாவளவன், தனியரசு, கருணாசு, தோழர் தியாகு, தோழர் ஜெயராமன், எண்ணற்றவர்கள் அவங்களாம் கூட்டி வச்சு நிற்க வேண்டியதானே? இவர் நோக்கம் என்ன?
தமிழ் தேசியம் வெல்லணும், நாம் தமிழர் வெல்லணும்னு நோக்கம் இல்லை சீமானுக்கு. தான் வெல்லணும், தான் ஆட்சிக்கு வரன் மூலமாக திமுகவோட ஒரு கேடுகட்ட ஆட்சியை தான் சீமானால் கொடுக்க முடியும். அதனால் நீ என்ன பண்ணுற, தமிழர் தான் ஆளுன்னா எடப்பாடி தமிழர்ல ஊழல்வாதிங்கிற. சரிப்பா, அவர் ஊழல்வாதினா நீங்கள் யார், சசிகலா யார், அவங்கன்னா ராஜமாதாங்கிற. ஊழலே செய்யாத விஜய் யாருன்னா அவர் திராவிடத்தை ஆதரிக்கிறாருங்கிற. திராவிடத்தை ஆதரிக்காத அண்ணன் வேலுமுருகன், திருமாவளவன், தோகை இவங்கெல்லாம் வேணான்னா ஐயோ வேணாம் நான் மட்டும்தான் இருக்குங்கிறேன். அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? திருப்பி நீ போய் ஒரு கூட்டத்தில் பேசுகிறீங்க, மருது சகோதரர்கள் கூட்டத்தில், அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? அந்த மாவட்டத்தில் நீங்கள் வேணால் பிறந்திருக்கீங்களா? சிவகங்கை மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் ஜம்பு பிரகடனம் என்று அறிவித்து 1801 இதை படிப்பவர்கள் நகல் எடுத்து அனுப்புங்கள். பிராமணர்களே, சத்திரியர்களே, சூத்திரர்களே, வைசியர்களே, முகமதியர்களே, மதத்தால் விருந்து கிடக்கிறவர்களே, தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும், முடிந்தால் கொலை செய்ய வேண்டும். ஏன்னா இது ஒரு கைம்பெண் நிலையில் இந்த நிலை இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து பிரிட்டிஷ் சிப்பாயி அவிழ்ந்தார் இந்த பொறுப்பை வாங்கி கொண்டு உங்கள் நெஞ்சில் துமக்கிற பதக்கங்களின் மரவிடத்தில் இருக்கும் மயிருக்கு சமம்னு அறிவித்தார் யார்? மருத்துவர். அப்படி அறிவித்தவருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித்தான் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று ரத்தத்தில் 1,00,000 கையெழுத்தை பெற்று சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது. வேல்முருகன் அண்ணனும் தம்பி முருகானந்தும் ஜெரோம், இவங்க புதுக்கோட்டை நிவாஸ், இவர்களெல்லாம் ரத்தத்தில் 1,00,000 கையெழுத்தை வாங்கி. அதே மாதிரி வேலு நாச்சியார் அவர்கள் ஜான்சி ராணியோட 98 வயது மூத்தவர். தென்னக ஜான்சி ராணி இல்லை வேலு நாச்சியார், வட இந்திய வேலு நாச்சியார் வேணால் லட்சுமி பாய்க்கு சொல்லலாம். யாருக்கு? ஜான்சி ராணிக்கு. ஒரே போரில் செத்துவிட்டாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து வென்று 8 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி புரிந்து எப்போ 1790 பக்கத்திலேயே ஒரு ஒரு இழந்த ஆட்சியை மீட்ட ஒரு ஒத்த வீர பெண்மணி வேலு நாச்சியாருக்கு விமான நிலையத்திலே சிலை வைக்க வேண்டும் என்று போராடி அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த அண்ணன் வேல்முருகனும். நீங்கள் அதுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க சீமான்? அங்கே போய் நின்று என்ன பேசுறீங்க? ஏய் நீ என்னடா தளபதி, எந்த படைக்கு தளபதி, சொறி சிறங்கு படைக்கு தளபதியான்னு கேட்குறேன். கொஞ்சம் கோட்டு படம்னு வெளியே வரும்போது என் அன்பு தம்பி ஆறுயிர் இளவல் வெங்கட் பிரபு இயக்கிய என் அன்பு தம்பி ஆறுயிர் அன்பு தளபதி விஜய் அப்படின்னு கடிதத்தை போட்டுட்டு உனக்கு கூட்டணி வைக்கல, உன்னை குழி தோண்டி புதைக்க வந்தவங்கன்றதுனால எந்த சரி பழகு கேட்குறிய நீயே? அப்போ எதுக்கு எழுதுனீங்கன்னு கேட்குறேன். அப்போ இன்னொருத்தன் முதுகுலியே ஏறி இன்னொருத்தர் ரத்தத்தை உறிஞ்சியே பழக்கப்பட்ட உங்களுக்கு இன்னொருவனுடைய புகழில் அவனுடைய உழைப்பில் நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு ஒத்துழைத்தால் அவர் தளபதி. கேவலமா இல்லை? அப்போ என்ன பேசிட்டான் பொதுமக்களில் ஒருத்தன் எந்திரிச்சு, டேய் சீமா இதெல்லாம் தேவையா? அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் பேசினால் தெருவில் அத்தனை இளைஞர்களும் அத்தனை தமிழர்களும் நமக்காக பேசுகிறார்கள் அப்படின்னு இருந்தால் 2016 இப்போ என்னாச்சு? இது தொடர்ந்து பார்க்க முடியுது. அதாவது சீமான் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு 2-3 மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறவங்களே டென்ஷன் ஆகி பேசுகிறத பார்க்க. ஏன்னா இப்படி மாறி மாறி பேசி விஜயகாந்த் அவர்கள் அப்படி தான் பேசினேன். நீ எல்லாம் எந்த கேப்டன் இல்லை, டேய் நல்ல கண்ணுன்ற கால் கட்டை விரலுக்கு நீ வரி வந்தேன். நான் அதே ஒன்றை கேட்குறேன், நீ நல்ல கண்ணுன்ற கால் கட்டை விரலுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க கூட இத்தனை வருஷம் பழகினா அண்ணனா இன்னமும் நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுதியானலா? நல்ல கண்ணை பேசுவதால் நீங்கள் நல்ல கண்ணை ஆகிடுவீங்களா? கக்கனை பேசுவதால் நீங்கள் கக்கனை ஆகிடுவீங்களா? அது சீமானுடைய கண்ணில் அந்த பயத்தை பார்த்தேன் பாருங்க. நான் அந்த ஆள் சத்தனோடனே பார்த்து அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. பயங்கிறது வீரங்கிறது என்னன்னா, குருதிப்புண்ணில் கமல் சார் பேசியிருப்பாரு, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. இது நடிக்கவும் வரல. ஏன்னா ஒரு கோலை என்றும் வீரனாகி விட முடியாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்படி ஏன் நீங்கள் தப்பாக பேசுனா சிந்திச்சு தான் பேசணும். சிந்திச்சதெல்லாம் பேசிட முடியாது சீமான். அப்படி பேசுனா சிரிச்சு தான் போயிடுவீங்க. எவ்வளவு முரண்பட்ட கருத்து பாருங்க. நீங்கள் எதுக்காக நீங்கள் அதற்காக போராடியவர்கள், அதற்காக சிலை வைத்து சொல்பவர்கள், மருது சகோதரர்களை மார்பிலே தாங்கி கொண்டு சுற்றுபவர்கள்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்குது. அதை வச்சு விற்று பிழைக்கிற நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு தமிழ் சமூகத்தில் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து ஒரு இடத்துல வரவனை போய் நீங்கள் கேவலமாக பேசுனா அப்போ நீங்கள் ஆதரவாக பேசுறது. இப்போ முரண்பட்டவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் எதையும் மறைச்சிடலாம். ஆனால் மறந்து விடுவது மக்களிற்கு மறக்க விடாமல் செய்வது தான் ஒவ்வொரு கட்சியில் இருக்க அந்த போராளிகளினுடைய கிழமை. இன்றைக்கெல்லாம் எல்லாமே வச்சுருக்கான். இவர் மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் போட்டு அடிக்கிறான். அப்போ உங்கள் பயத்தின் காரணமாக இன்னொருத்தனை எதிரியாக்கிறது. அப்போ தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தை அவர் கூப்பிட்டு இங்கே பார்த்துட்டாரு. அது நான் என்ன கேட்குறேன், மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அது அந்த குடும்பம் சம்மந்தப்பட்டது.
ஏன் இந்த அரசு அவர் அனுப்பலை? 2 கல்லூரியை 2 திருமண மண்டபத்தை அவங்க கேட்டிருக்காங்க, பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் திருப்பி கொடுத்த அழுத்தத்தில் அவர் கொடுக்காத விட்டுருங்க. அப்புறம் திருப்பி போய் சொந்தக்காரெலாம் பயமுறுத்து, ஐயோ கூட்டம் வரும் அப்படி வரும்னு நீங்கள் அவரை பயமுறுத்துறீங்க. திருப்பி ஒரு சம்பவம் ஆகுதுன்னா திருப்பி என்ன பேசுவீங்க? நீங்கள் உண்மை பேசுங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் அக்கறை இருந்தால், ஐயோ 47 பேர் செத்தது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழக மக்கள் தமிழகத்தில் இருக்க அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, இதே விஜய் அவர்களுக்கு உங்கள் நல்ல நோக்கம் இருந்தால், அந்த மக்களுக்கு ஆறுதல் அடைய வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தால் நீங்கள் எல்லாமே போயிருந்துக்கலாமே. 30 நாள் அது நான் என்ன சொல்கிறேன், விஜய் விளம்பரத்துக்காக கூட செய்யட்டுங்க. இதன் மூலமாக அந்த மக்களுக்கு, அங்கே இருக்க அந்த குடும்ப மக்களுக்கும் ஒரு மன விடுதலை அடைந்தால் அது போதும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறத விட காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து விபத்துக்கு மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லை. ஆனாலும் அது மன்னிப்பு கேட்பவன் தான் மனிதனாகிறான் இல்லையா? அதன் மூலமாக நடந்து கூட இருக்கட்டுமே. என்னங்கிறேன், உங்களுடைய நோக்கம் என்ன? ஐயோ அந்த 41 பேருடைய குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் தான் ஏதோ வரலன்னு சொல்கிறாங்க. அதில் அவருடைய அக்காவும் அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் இருப்பதாகலாம் நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ளே இவங்களாம் எடுத்து பதிவை போடுறது. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு அவதூறு பரப்புறீங்க? அங்கே போனவர்கள் 2 பேர் விஜய் கூட கடுமையாக திட்டி இருக்கட்டுமா, தவறு இல்லை. அது நடந்துருந்தா உண்மையை போடுங்க. ஆனால் அப்படி யாரும் இல்லையே. உன்னை அவர் ஏன் அங்கே போகல, இங்கே உங்கள் பிரச்சனை என்னான்னு கேட்குறேன். இதே ஒரு இடத்துல செத்தவங்களை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர வச்சு பார்க்கலையா? கவின் கொலையில் அது என்னது, அது சாவு போலியா? இதெல்லாம் வந்து சீமான்லாம் பேசுகிறார. இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேடுகட்ட தான். சொந்த கட்சிக்காரன் செத்ததுக்கே மன்னார்குடியில் என் தம்பி விக்னேஷ் செத்துட்டான். காவிரிக்காக சொந்த கட்சிக்காரன். அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் விஜயா பணம் என்பது பெரிதல்ல, ஆனால் அந்த உதவ வேண்டிய உள்ளத்தை நம்ம கவனிக்க வேண்டியதுக்கு. 20 லட்ச ரூபா, 8 கோடி பேர், 8 கோடி ரூபா. நீ எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கிட்டு ஒருத்தனுக்காவது கொடுத்துருக்கியா? நீ விக்னேஷுடைய பேரை சொல்லி பல லட்சங்களை நீங்கள் தின்னுட்டீங்களே. நீங்கள் கடல் தீபம் ஒரு கட்சிக்காரன் கடலூர் வந்து செத்தான அதுக்கே வர முடியல. நீங்கள் அங்கேருந்து ஒன்றும் இல்லை, ஒரு நிலத்தை பார்க்க போகிறாரு, அவங்க மனைவியும் அவங்க மாமியாக வருவாங்கிறதுனால சொந்த கட்சிக்காரோட இறப்புக்கு வராத இருந்த ஒரு ஆள் நீ இதை பேசலாமா? நீ இளவரசோடைய கொலைக்கு நீங்கள் ஒரு நாள் ஒரு அறிக்கை கொடுக்க முடியுதா? சாதியாகவும் இல்லை, மதமாகவும் இல்லை. முதல்ல நீ தமிழருக்கான நலத்துக்காக ஆன ஆளே இல்லையே. நீ அப்போ செய்கிறவனை போய் நீயா அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அவரை எஃப்ஐஆர் பண்ணி நீ யாருன்னு கேட்குறேன்? ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் 12 கோடி பேருக்கு நீ வந்து அத்தாட்டியா? நீ ஒரு சிறு கும்பலுக்கான, அவரும் உண்மையில் நம்பிக்கை இல்லாத ஒரு குழுவுக்கு நீ தலைவன் போல நடித்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் நீ. அதனால் அவர் கூட்டு வந்து வச்சதெல்லாம் அவங்க கட்சி, அந்த மக்களுடைய பிரச்சனை. நாம் பார்த்து இது எதன் மூலமாகவாவது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மன ஆறுதல் அடைந்தால் அதை நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சு விஜய் வந்து அந்த மகாபலிபுரம் கரூர் மக்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் திரும்ப அறிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. திமுக விமர்சனம் பண்ணி பல்வேறு அறிக்கைகள்லாம் வர வந்து ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் அவரோட அந்த அரசியல் பாதை எப்படி போகும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி கூட விஜய் கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் சைடு இருந்து இவர் வந்து தொடர்ந்து உனக்கும் எனக்கும் தான் போட்டியே அப்படின்ட்டு இவர் விமர்சனம் பண்ணுறாரு. அதிமுகவில் எடப்பாடியும் வந்து இந்த கொடியெல்லாம் தூக்கி காமிச்சு அது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதை நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விர்ச்சுவல் ட்ரூத், ஒரு கற்பனாவாத உண்மை போல கூட இருக்கலாம். இவ்வளோ கூட்டம் இருக்கா, ஒரு 20 விழுக்காடு வாக்கு வாங்குறாரு, 10 விழுக்காடு வாங்க, அது பிரச்சனை. ஆனால் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் கொள்கை தெளிவுள்ள எங்களை போல கட்சிகளை தவிர மீதி இருக்க அத்தனை கட்சிகளுக்கும் விஜயை பார்த்தும் விஜய் கட்சியை பார்த்தும் பயம் வந்து விட்டது. திமுக உண்மையிலே என்ன விரும்புதுன்னா, அவங்க பிஜேபி கூட சேர்ந்து நின்னா கட்டாயமாக திமுக மண்ணை கவும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட அண்ணா திமுக திமுக அதெல்லாம், அதனால் அவங்க அப்படி விஜய் தனித்தே நிற்பதற்கு தான் அது விரும்பும். புரியுதுங்களா? ஏன்னா ஏடிஎம்கேங்கிறது வந்து ஒரு மைக்ரோ லெவலில் ஊடுருவி போயிருக்கிற ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற 68,544 பூத்துலேயும் ஆட்கள் பூத் ஏஜெண்டை போட்டு வாக்கை பெறுகிற அறுவடை செய்கிற ஒரு கட்சியாக இருக்கும் போது இந்த இளைஞர் கூட்டம் அங்கே சேர்க்கிற போது வீரியமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரே சொல்கிறாரு டிஎம்கே விஸ் டிவிகே அப்படின்னு சொல்கிறாரு. சீமா என்ன சொல்கிறார் ஒரு கூட்டத்தில், டேய் என்ன எதுக்குறவனா எதிரி கிடையாதுடா, நான் எவனை எதுக்குறேன்னா எதிரின்னா. அதே தானே எதிர்த்தாப்புல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா?
என் பேரை சொல்லாத நீங்கள் யூடியூப் சேனல் நடத்த பிடிப்பாங்க. உன் பேரை சொல்கிறதுனால அந்த யூடியூப் சேனல் இல்லைப்பா, நீயே அப்போ தான் வளர்றாங்கிற நான். நீ எவன் பேரையும் சொல்லாத வளர்ந்து பாறேன். விஜய் திட்டாத, டிஎம்கே திட்டாத. ஏன் எங்களை தலைவர் வேல்முருகனை முதல்ல நீங்கள் திட்டாத இருக்கிறீங்களா? உன் கட்சியில் இருக்கிற ஒன்று சோத்துக்கு செத்த பசங்கள்லாம் என்னென்ன பேசுகிறானுங்க? ஒரு காலம் என்னை பேசக்கூடாதுன்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரா? விமர்சனம் செய்வது இயல்பு, அவதூறு தான் பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எவனை வேணாலும் பேசுவீங்க. நெத்தி உங்கள் உழைப்பெல்லாம் என் நெத்தி காசை கூட எடுத்து இது பண்ணக்கூடாது. மானமுள்ள அப்பனுக்கு ஆத்தானு அதே தானே அவங்களும் சொல்லுவாங்க. டிவிக்கே இருக்கணும், உனக்கு மானம் உள்ளவனாக இருந்தால் நீ என் தலைவரை பேரை சொல்லாதரா, டிவிக்கே பேரை சொல்லாதரான்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஏதாவது பேசுறது உளர்றது அதெல்லாம் பயத்தின் காரணமாக. நான் என்ன இதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு காலம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கவே கூடாது. நீங்கள் பொறுமையாக கூட இந்த மண்ணில் அவங்க கூட்டணி பலமாக இந்த முறை வெல்ல வேலை என்றால் கூட கட்டாயமாக அடுத்த முறை நீங்கள் உழைத்தால் வேலை செய்தால் கண்டிப்பாக வெல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவிடம் சேர்ந்தால் எந்த காலகட்டத்திலையும் உங்களே வளர்ந்தாலும் அவர்கள் சீமானை போல மிகப்பெரிய ஒரு அட்டைப்பூச்சி. அது காரணம் நம்ம பார்த்துருக்கோம். டெல்லி அரசியலிருந்து, மகாராஷ்டிரா அரசியலிருந்து, பீகார் அரசியலிருந்து அத்தனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் ரத்தத்தை உறிந்து எடுத்துவிடுவார்கள். உங்களுக்கு காலத்திற்கும் இந்த அவச்சொல்லை பழி சொல்லை தீர்க்க முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு காலம் பாரதிய ஜனதாவை அனுமதிக்க மாட்டார்கள், ஆதரிக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது. நீங்கள் தனித்து நின்று தோற்றால் கூட பரவாயில்லை, அடுத்த முறை வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் பாரதிய ஜனதாவுடன் ஒரு காலம் போகக்கூடாது என்பது இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அதே மாதிரி திமுகவோட பிற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்தா விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் அவரெல்லாம் வந்திருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு தான் வந்து எடுத்திருப்பாங்க. என்ன பண்ணாலும் விஜய் சைட்லேருந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் விமர்சனம் பண்ணுவாங்க, அது சகஜம்தான். பட் கூட்டணியில் இல்லாத நாம் தமிழர் வந்து திமுக கூட்டணி மாதிரி விமர்சனம் பண்ணுறத நம்ம சமீப காலங்களில் பார்த்துக்கிறது. நாம் தமிழர் கட்சி கிடையாது. இப்போ நாங்களாம் இருக்கும்போது அது நாம் தமிழர் கட்சி. இப்போ வந்து அது அரசியல் அடியாள், அது பொருளாதார அரசியல் அடியாள் மாதிரி அது ஒரு அரசியல் அடியாள். நீங்கள் சாட்டையில் மாநாடு நடக்கும்போது 10 லட்சம் பேர் கூடினார்கள்னு அவர் பேசுகிறார். அப்படி திரண்டார்கள் இப்போ என்ன வருவார் பாரு எங்கள் அண்ணனோட இணைந்து அப்படின்னு எதோ பேசுகிறார். சீமான் ஆனந்த விடன் இதில் பார்த்துட்டு என் தம்பி அவர் வந்தால் என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பேன். இதோ சினிமாவில் டைலாக் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அவன் வர்றான் பாருலாம் பேசிட்டு இன்னைக்கு மாநாடு அறிவித்த அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் உங்களுடன் கூட்டணி இல்லை என்று அவருக்கு தெரிந்தவுடன் பயமும் பேதியுமாகி கேராவனோட சுற்றிட்டு இருக்கார் அவர். ஒரு திமுக எதிர்ப்பதற்கு ஐயோ உதயநிதியுடைய சமகால வயதுள்ளவர் ஒருவர் எதிர்கால அரசியலில் பிரச்சனை ஆகுங்கிறது அதுவே முதல்ல தவறு. எந்த கட்சியும் யாருக்கும் பட்டா போட்டு கொடுத்ததல்ல. அவர்கள் வேலை செய்கிற விதத்தில் அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் போது அவர்கள் அந்த பதவிக்கு வரலாம். அதே மாதிரி மற்ற கட்சி இருக்கு. நீங்கள் வந்து திருமாவளவன் அண்ணனோ இல்லை காங்கிரஸோ தேவையில்லாத விமர்சிக்கிறவர்களாம் அரசியல் புரிதல் இல்லாத ஆட்கள் இல்லை. ஒரு அடக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இன்றைக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரும்பான்மையான ஒரு கட்சி நடத்துகிற அவருக்கும் பாமகவிலிருந்து ஒரு சாதிய கட்சியிலிருந்து வந்து ஒரு பொதுப்படையான தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று நடத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் விமர்சனத்துக்கும் சீமான் விமர்சிக்கிற விமர்சனத்திற்கும் பல வித்தியாசம் இருக்குது. இவர்களெல்லாம் இனத்திற்காக அரசியல் பேசுவார்கள், அவர் பணத்துக்காக மட்டுமே அரசியல் பேசுவார். திமுகவிடம் பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு நீ ஒரு இதில் போய் பேசுறீங்க, புலிகள் வந்த உடனே அணில்கள் போயிடுச்சு, நீங்கள் ஒரு கழுதை புலின்னு அவன் கிண்டல் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் வேட்டையாடி சாப்பிட மாட்டீங்க, எவனாவது அடித்து போட்டதை நீ கொள்ளையடிக்கிறது கூட ஒரு மூளை தேவை இருக்குது, திருடுறதுக்கு ஒரு மூளை இருக்குது. கொள்ளைக்காரரிடம் கொள்ளையடிப்பதும் திருடிடம் திருடுவதும் என்ன மாதிரியான பண்பு அது? நீங்கள் ஏன் எதுக்குறீங்க? விஜய் எதிர்க்க வேண்டியதை ஒரு காரணம் சொல்லுங்கள். பெரியார் ஆதரிக்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனை என்ன? 30 ஆண்டு காலமாக பெரியார் நீங்கள் ஆதரித்தார்கள். திராவிடத்தை ஆதரிக்கிறார், 30 ஆண்டு காலமாக நீங்கள் திராவிடத்தை ஆதரித்தீர்கள். உங்களுக்கு ஒரு புரிதல் வர மாதிரி அவர் புரிதல் வந்துட்டு வந்து அவர் தானே தமிழ் தேசியம் ஆதரிக்கன்னு சொல்கிறாரு. பிரபாகர் மொழியை, ஈழ மொழியை, தமிழ் நில மொழியை, பரந்தூர் விமான நிலையம் வேணும், 8 வழி சாலை வேணும், அதானி துறைமுகம் வேணும் விஜய் எங்கேயா சொல்லியிருக்காரா? ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் காசை வாங்கி பொறுக்கி திங்கிற வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் விஜய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உங்களுக்கு பயம். தன்னுடைய அரசியலுடைய அடி வேர், ஆணி வேர் போயிடுச்சு. இனிமேல் இந்த பொழப்பை கட்ட முடியாதுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகை வாயாக, ஒரு அரசியல் அடியாளாக, அரசியல் கைக்கூலியாக இந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த தமிழ் சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது.
இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற, துரோகம் விளைவிக்கிற, மாறாக இருப்பவர்களெல்லாம் மக்கள் கண்டிப்பாக அப்புறப்படுத்தி விட்டுருவார்கள். அதன் முதல் பட்டியலில் முதல் ஆளாக சீமான் இருக்கிறார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மிக்க நன்றி.